இங்க கொடுக்கான்றவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தர சொல்லி கெஞ்சிட்டு இருப்பேன். என்னன்னா, அவனுடைய அக்கா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருப்பா. அவளுக்கு வைத்தியம் பார்க்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனாலேயே இவரு டாக்டருக்கு கால் பண்ணி தர சொல்லி என் அக்காவையும் அக்கா வயித்துல இருக்க புள்ளையும் காப்பாத்த சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். ஆனா அவங்க திமிரா என்னால வர முடியாது, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா நானும் காப்பாத்துறேன், இல்லைன்னா போற வழியிலேயே புதைச்சிருவேன்னு சொல்லிடுறாங்க. இதனாலயும் அவன் ரொம்ப வருத்தத்துல இருப்பான். அப்பதான் அந்த ஊர்லயே இருக்க ஒரு பாட்டியம்மா வந்து பிரசவம் பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. குழந்தை தலையும் கொஞ்சமா வெளியே வந்திருக்கும். இருந்தும் குழந்தை வெளியே வர கஷ்டப்படுதுன்னு இந்த பாட்டி அந்த கொடுக்கங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே கொடுக்க இருந்துட்டு, புள்ளனா என் அக்காவுக்கு ரொம்பவே உசுறு பாட்டி, எப்படியாவது 2 பேரையும் காப்பாத்திருன்னு சொல்ல, அப்ப பிரசவ வலியில இருக்க கொடுக்கனுடைய அக்கா, என் உயிர் போனா கூட பரவாயில்ல, என் புள்ளையினுடைய உயிரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்க பாட்டின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொடுக்க என் அக்கா உயிரை காப்பாத்த சொல்லி கருப்பசாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பான். அப்பதான் ஜாக்லின் அந்த பாட்டி கிட்ட போன்ல கர்ப்பிணி பொண்ணை பத்தியும் அவங்க வயித்துல இருக்க குழந்தைங்க பத்தியும் எப்படி இருக்காங்க நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பாட்டியும் தொப்புள் கொடி சுத்தினால குழந்தை வெளியே வர கஷ்டப்படுதுன்னு சொல்லும் போது ஜாக்லின், நான் சொல்றது அப்படியே செய்யுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உள்ளங்கைய குழந்தை தலை மேல வச்சு அப்படியே ரிவர்ஸ்ல உள்ள தள்ளுங்கன்னு சொல்றாங்க. பாட்டி, எனக்கு புரியலமான்னு சொல்ல, வயிற்றுக்குள்ளேயே குழந்தைய தள்ளுங்க பாட்டி, அப்பதான் 2 உயிருக்கும் ஒன்னும் ஆகாது, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா 2 பேரும் உயிரோட இருப்பாங்க, நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கிடைக்கும்னு சொல்ல, இப்ப அந்த பாட்டி கொடுக்கனுடைய அக்கா கிட்ட, உன் வயிற்றுல இருந்து வெளியே வந்த புள்ள உன் வயிற்றுக்குள்ளேயே வரப்போதுமா, குழந்தை உயிரை கெட்டியமா புடிச்சிக்கோன்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே தள்ளிடுறாங்க.